الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه والقاسية ويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் தனது பயணத்திலே 100வது ஆண்டை கடந்திருக்கக்கூடிய இந்த மதரசா நம்முடைய வாழ்த்துக்கும் வரவேற்புக்கும் இனி வாழ்வாங்கு அது வாழுவதற்கு உரிய வழிவகைகளை நம்மவர்கள் அதற்கு உடலாலும் பொருளாலும் உயிராலும் துவாவாலும் அமைத்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற நிலையிலே இது இன்னும் நீண்ட நெடிய காலம் கியாமத் வரை தன்னுடைய பணியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்வோமாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமைக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, வருகை தந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று என்றவென்றால் இந்த காற்றிலே கலந்திருக்கிற தீமைகள் என்ற விஷம். இந்த தீமைகள் தேடிப்பெற வேண்டியவைகளாக இல்லை. யாரோ காற்றிலே கலந்து விட்டிருக்கிறார்கள், யாரோ நீரிலே பெருக விட்டிருக்கிறார்கள். குடிக்கிற நீர் அதை விட்டு சுத்தமாக இல்லை, சுவாசிக்கிற காற்று கூட சுத்தமாக இல்லை. யார் விஷ விதை போட்டார்களோ தெரியவில்லை, விஷ விதையிலே முளைந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டு தென்றலை தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது, எங்கு போய் நிற்கும்? யாருக்காவது இதனுடைய விடியலை காட்ட முடியுமா? இந்த உலகத்திற்கு ஒரு சரியான விடியலை, இந்த உலகத்திற்கு ஒரு சரியான முடிவை, தீர்வை காட்டுகிற சக்தி வளருகிற நாடுகளுக்கு மட்டுமல்ல, வளர்ந்த நாடுகளுக்கும் கிடையாது. சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளிலே தீமைக்கே அர்த்தம் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு பெயர் தான் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லலாம். எனவே நான் எல்லாவற்றுக்கும் மேலே இங்கே குறிப்பிட்டிருக்கிற தலைப்பிலே சில குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சமுதாயத்தினுடைய தீமைகளை களைய வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் ஒன்றுதான் வழி. இஸ்லாம் ஒன்றே ஒன்றுதான் வழி. ஆனால் இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், தீமை என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? தீமையே புரியப்படவில்லை, எப்படி களைய முடியும்? குருடனுக்கு இது உணவென்றே புரியவில்லை, அல்லது குருடனுக்கு முன்னால் இருப்பது குழி என்றே புரியவில்லை. அவன் அந்த குழியிலே விழுகாமல் எப்படி பாதுகாப்பு பெறுவான்? இவனுக்கு குழி என்று யார் காட்ட முடியும்? பெரியவர்களே, குருடனுக்கு வழிகாட்டுவானா? குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? யாரெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளை சற்று ஆராய்ந்து பார்த்தால், பெரியவர்களே, தெரிவது என்பது வேறு. நீங்கள் நினைவிலை நிறுத்துங்கள். அல்லாஹ் எனக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தர வேண்டும். தெரிவது என்பது வேறு, சொல்ல தெரிவது என்பது வேறு, செய்ய தெரிவது என்பது வேறு. எல்லாம் ஒன்றல்ல. தெரிவதையே செய்ய தெரிவது என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட அறியாமை உலகத்திலே பெரிதும் கிடையாது. அறியாமையிலேயே ஆகப்பெரிய அறியாமை அறியாமையை பற்றியும் அறியாமல் இருப்பது, எனக்கு தெரியாதென்றும் தெரியாமல் இருப்பது. இது இரு அறியாமை. இன்று உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தீமைகளை எடுத்துக் கொண்டால் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும், பெண்ணாலே பொன்னாலே மண்ணாலே வருகிற தீமைகள். இந்த பெண்ணும் பொன்னும் மண்ணும் கலக்கிற இடங்கள் தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையிலே மண், பெண், பொன் மூன்றும் கலக்கிறது. இந்த 3 பெருக்கினால் உலகத்தினுடைய அத்தனை தீமைகளும் அதற்குள்ளே அடங்கிவிடும். இந்த தீமைகளை அடக்க வழி என்ன? தீமைகளை தீமைகள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா முதலிலே? சோதரர்களை, மேலை நாடுகள் என்ன சோதரர்களே, இன்றைக்கு கீழே நாடுகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது வந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாவற்றை விட பெரிய சோதனை இந்த உம்மத்துக்கு பெரிய சோதனை. ஒன்று மால், மற்றொன்று பெண்கள். செல்வம் ஒரு சோதனை, அடுத்து பெண்கள் ஒரு சோதனை. இன்று வளர்ந்த நாடுகளிலும் சரி, அநேக நாடுகளில், ஆசியா கண்டத்தில் இருக்கிற அநேக நாடுகளிலே செல்வம் அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். இந்த செல்வத்தின் காரணமாக பிறகு அவர்கள் பெண்களின் பக்கம் போகிறார்கள். பெண்களின் பக்கம் போய் என்ன ஆகிறது? ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற கோஷம் நாம் எழுப்புகிறோமோ இல்லையோ, நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அங்கே உண்மையில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இரண்டு பேருடைய உடலிலே இருக்கிற திசுக்களை எடுத்து ஆராய் செய்தாலே தெரியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலிலே இருக்கிற திசுக்கள், டிஷ்யூஸ் ஒன்றல்ல. மூளையிலே இருக்கிற செல் முதல் கொண்டு மூக்கிலே இருக்கிற செல் வரை. பெண்ணுக்கு கர்ப்பை தனியாக இருக்கிறது என்பதல்ல, பெண்ணுக்கு மார்பு தனியாக இருக்கிறது என்பதல்ல, பெண்ணுக்கு மர்மஸ்தானம் வேறு என்பதல்ல. உடல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஆணிலிருந்து மாறுபட்டவள் பெண். அவருடைய அத்தனை அசைவுகளும் மாறுபட்டவை, அவருடைய அத்தனை குணாதிசயங்களும் மாறுபட்டவை. சகோதரர்களே, யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பையன், 8 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தானா. தினமே இவர் போகும்போது வரும்போது பாப்பாரு, சாயந்தரம் 7 மணிக்கு போகும்போது பாப்பாரு அங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 8 வயசு பையன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 5-6 நாள் பார்த்ததுக்கு பிறகு கேட்டார், ஏப்பா தம்பி தினம் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் என்னன்னு சொன்னா, எங்க அக்கா உள்ள இருக்கிறாங்க, கூட்டிட்டு போறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். யார் உங்க அக்கா? எங்க அக்கா எஸ்ஐ. அந்த அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு, போலீஸிலே எஸ்ஐயாக வேலை பார்க்கிற அக்காவை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுகிறான். இல்லையானால் போலீஸை திருடன் பிடித்துக் கொண்டு போய் விடுவார். இந்த உணர்வு கூட அத்த மரக்கட்டைகளாகவா போய்விட்டீர்கள்? இந்த சூடு கூட இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். நான் உலகத்தை நோக்கி கேட்கிறேன் சோதரர்களை, உங்களை நோக்கி இல்லை. இந்த சோழனை கூடவா இல்லாமல் போய்விட்டது? அது பெண் சாதி. யாருக்கு பொஞ்சாதியோ இல்லையோ, அது பெண் சாதி. நாம் ஆண் சாதிகள். இந்த வேறுபாட்டை கலைத்து விட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே எந்த நியாயமும் இருக்க முடியாது, எந்த நீதியும் நினைக்க முடியாது, எந்த நேர்மையும் நினைக்க முடியாது, எந்த ஒழுக்கமும் நினைக்க முடியாது. குர்ஆனிலே எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லவில்லை. நபியை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். தொழுகையினுடைய ரக்காத்துகளை பற்றி நபியை பார்த்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸல்லூ ரபைராய் ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்னை எப்படி தொழுக கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா தொழுகையினுடைய எல்லா விளக்கத்தையும் விரிவாக சொல்லவில்லை. ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹுஸு அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது போல எத்தனையோ விஷயங்கள். ஆனால் சோதரர்களே, ஆண் பெண் ஒன்றாக உறவாடலாமா? ஒன்றாக இருக்கலாமா? கோ எஜுகேஷன் கூடுமா? கூடாதா? ஒருவரை பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? இன்று வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முகத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே முகத்தில் தானே அத்தனையும் இருக்கு. முகத்தை விட்டால் வேற என்னத்தில் இருக்கு? வேற எதையும் காமிக்க முடியாது வெளியே. முகத்தை பார்க்கலாம். மார்க்கம் எந்த அர்த்தத்திலே முகத்தை சொன்னது? படித்து பாருங்களேன் அந்த ஆயத்தை. வையா சால்தமுஹுன்ன மதான் ஃபஸாலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மனைவிமார்கள், யாருடைய மனைவி தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது கேட்பதானால் மறைவாக நின்று கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பெண்கள் கெடுதி நினைப்பார்களா? கெட்ட வேலையை நினைப்பார்களா? தவறான எண்ணம் அவர்களுக்கு வருமா? உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது யார் கேட்கிறார்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் ஒதுங்கி நின்று கேளுங்கள், ஹிஜாபுக்கு பின்னாலே கேளுங்கள், திரைக்கு பின்னாலே கேளுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நானும் நீங்களும் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் அங்கே மூளையிலே ஏதாவது ஒரு ஆபத்து வராமல் இருக்குமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு கல்புகளுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறான். பிறகு ஆண்கள் பெண்கள் பார்ப்பதை பார்த்து குர்ஆனிலே விரிவாக அல்லாஹ் சொல்லுகிறானே, யார் யாரை பார்க்கலாம்? சகோதரர்களே, ஏன் தொழுகை விட பெரிய கடமையா இருக்கிறது? நோன்பை விட பெரிய கடமையா இருக்கிறது? ஹஜ்ஜை விட மனிதனுடைய உயிரை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய ஹஜ்ஜை விட பெரிய கடமையா இருக்கிறது? ஹஜ்ஜிலே அரஃபாத்திலே தங்க வேண்டும் என்று குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே மினாவிலே தங்குவதை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே முஸ்தலிஃபாவிலே இருக்க வேண்டிய நேரத்தை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே தவாஃப் செய்கிற 7 சுற்றுக்களை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே சாயை பற்றி குர்ஆனில் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் சொல்லவில்லையே. ஆனால் ஆண்கள் பெண்களை பார்க்கிற கெடுதி என்று கெடுதியினுடைய ஆரம்பத்தை 2-3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நேரத்தை அனுசரித்து சுருக்குவேன்.
நீங்கள் உலமாக்கடத்தில் மறுபடி கேளுங்கள். எவ்வளவு நீளமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். குல் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன ذلك அஸ்கா லகும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். அப்ப ஏதோ கொஞ்சம் மாடு கிடைச்சிருச்சு போல இருக்கு போலீஸ்காரருக்கு. யாரை குறை சொல்லல, நான் பார்த்தது கண்ணால. இந்த மாட்டை பட்டிக்கு ஓட்டிட்டு போகணும், எங்க ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கணும். மாட்டை பட்டிக்கு ஓட்டிட்டு போகணும். மாடை எப்படி ஓட்டிட்டு போகணும்? மாடு ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு. இவர் மாட்டை பின்னால இருந்து உசு உசுன்னு துரத்துறாரு போலீஸ்காரர். அவர் எங்க மாடு ஓட்டாரு, அவர் மாடு வச்சா பழக்கம். மாடெல்லாம் திரும்பி இந்த பக்கம் வருது, பயந்துக்கிறார். பிறகு ஓட்டுறாரு, மாட்டை ஓட்டவே முடியல. ஏன்? தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கிறார். பிடிக்க வேண்டியது முன்னாலே, அவர் பிடிக்கிறார் பின்னாலே. அதே போல உலகத்திலே ஆண் பெண் தீமைகளை அகற்ற வேண்டுமானால் அதற்கு பிடியுங்கள். முதலிலே இங்கே பிடியுங்கள். ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பார்வைக்கு திரையிடுங்கள். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் பார்வை மறையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ذلك அஸ்கா லகும். அது உங்களுக்கு உங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. இதற்கு மாறாக நீங்கள் செய்தால் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளவு விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான். குல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر منها وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَوْرَاتِ النِّسَاءِ وَلَا يَضْرِبْنَ بِأَرْجُلِهِنَّ لِيُبْدِينَ مَا يُخْفِينَ مِنْ زِينَتِهِنَّ தூபு அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அர்த்தம் சொன்னதற்காக நேரம் இல்லாத காரணத்தினால உலமாக்கடத்திலே கேளுங்கள். யார் யாருக்கு முன்னாலே பெண்கள் நிற்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த 12 கூட்டத்தாரை 12 கூட்டத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறான். கணவன், கணவருடைய தந்தை, மகன், கணவருடைய மகன், இப்படி 12 கூட்டம் எல்லாம் சொல்லி இருக்கிறான். இவர்களுக்கு முன்னாலே மட்டும்தான் பெண்கள் நிற்கலாமே தவிர மற்றவர்களுக்கு முன்னாலே நிற்க கூடாது. ஏன்? அந்த நிற்பது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாது. அப்படி இதுவரை நீங்கள் செய்திருந்தால் இப்பொழுதும் அதுதான். இதுவரை யாராவது இந்த குர்ஆனிலே இருப்பதற்கு மாற்றமாக செய்திருந்தால் தூபு அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே தௌபா செய்யுங்கள் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படியானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்திலே வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும் சகோதரர்களே. இது ஒரு புறம். அடுத்து மண்ணாசை. மண்ணாசை யாருக்கு இல்லை? பொருள் சேரு, சொத்து சேரு, பொருள் சேரு, சொத்து சேரு. ஒரு காலத்திலே யாரோ சொன்ன ஞாபகம், தஞ்சை ஜில்லாவிலே இதுதான் பொன் விளையும் இந்த பூமியிலே, தஞ்சை ஜில்லாவிலே பொன் விளையும் பூமியிலே யாரோ ஒருவர் வந்தாராம். அவர் சொன்னாராம், உன்னிடத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே பூமி கேட்டு வாங்கி தருகிறேன். எவ்வளவு பூமி? நீ ஓடி வா, ஒரு சுற்றி வா. எவ்வளவு வேகமாக ஓடி சுற்றி வருவாயோ அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அதை நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து பெற்றுத் தருகிறேன். இவர் ஓட ஆரம்பித்தார். சின்ன ரவுண்ட் வந்தா சின்ன பூமி தானே கிடைக்கும், பெரிய ரவுண்ட் வந்தா பெரிய பூமி கிடைக்கும். ஓடுறார், திரும்பலாம் நினைச்சா இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம், இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம். ரவுண்ட் சின்னதா போயிடும். ஓடுறார், இந்த திரும்பவே இல்லை. போய் எந்த இடத்துல திரும்ப நினைத்தாரோ ஓடி களைத்த அந்த மனிதனுக்கு இதயம் வெடித்து செத்து போனான். மனித ஆசைக்கு அளவா இருக்கிறது, மனித ஆசைக்கு எல்லையா இருக்கிறது, மனிதனுக்கு எல்லை இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஆசைக்கு எல்லை இல்லை. எல்லையை கட்டுப்படுத்துவதற்கு பெயர் தான் தீமையில் இருந்து விடுபடுவது. எல்லையை கட்டுப்படுத்தாத மனிதன் என்றும் தீமையில் இருந்து விடுபட்டதாக அர்த்தமில்லை, தீமையில் இருந்து விடுபட மாட்டான். அடுத்து பொன்னாசை. செல்வம் வேண்டும். எவ்வளவு வேண்டும் செல்வம்? லட்சம் போதுமா? கோடி போதுமா? மில்லியன் போதுமா? பில்லியன் போதுமா? ட்ரில்லியன் போதுமா? சோதர்களே, கனாத் என்ற ஒன்று இருக்கிறதே, அதுதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எது இருந்தாலும் போதும் என்று இவன் சொல்லாவிட்டால் அது பொன் செய்யும் மருந்தாகாது. மனிதனுக்கு தேவை என்ன சகோதரர்களே? 5 தேவைகள் இருக்கிறது. உண்ண உணவு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு, இந்த என்ஜான் உடலுக்கு உடுத்த உடை வேண்டும், அவ்வளவுதானே. இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், குளிர்வெயில் பாதுகாப்புக்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு துணை வேண்டும், மனைவி வேண்டும், அந்த மனைவியோடு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், எங்காவது போவதானால் ஒரு சிறிய வாகனம் வேண்டும். இந்த 4-5 தேவைகளை தவிர மனிதனுக்கு என்ன இருக்கிறது? உலகத்தையே ஆண்ட மன்னர்கள் இருக்கிறார்கள், ஆள நினைத்த மன்னர்கள் ஏராளம். உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர், உலகை ஆள நினைத்தவர்கள் 4000 அல்ல. நமக்கு கூட கிடைத்தால் ஆளுவோம், ஆனால் கிடைக்கவில்லையே. ஒருத்தர் அதற்கு விரும்பி சொன்னாராம் அந்த காலத்துல. இப்ப ரொம்ப சிக்கன் கோழி சௌகரியமாயிருச்சு, அந்த காலத்துல கோழி தான் ரொம்ப பிரமாதம். சொன்னாராம், போனார கூப்பிட்டு கோழி எல்லாம் சமைச்சராதே,
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கோழி எல்லாம் சமைச்சராதே. அவர் கேட்டாரு, ஏன் அதிரத்துன்னு கேட்டாரு. ஏன் கோழி வேண்டான்னு சொல்றீங்க? சாப்பிடறது இல்லையா, பத்தியமான்னு கேட்டாரு. இல்ல இல்ல, கிடைக்கிறது இல்ல, அதனால சாப்பிடுறது. ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. கிடைக்கிறது இல்ல சார், நாமெல்லாம் உலகத்தை ஆள விரும்பல. ஏன்? நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்காது. சோழர்களே, மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும். சரி, இனி அடுத்து வருகிறேன். தனி மனித ஆசைகள், மனதிலே எடுக்கிற ஆசைகள். மனதிலே எடுக்கிற ஆசைகளிலே எல்லாவற்றை விட பெரிய ஆசை எது தெரியுமா? நான் பெரியவன் என்ற எண்ணம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன பாவத்தன் இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பாவக்கும் பாவா அயுஹிப் அஹதுக்கும் அய்யகுல லஹ்மா அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இன்ன பாவத்தன் இஸ்முன். நீங்கள் நினைக்கிற நினைவுகளிலே சிறிது பாவமாக இருக்கிறது. வெறும் நினைக்கிறீர்கள், ஆனால் அது பாவம். நினைவு கூட பாவம். எனவே மனிதனுடைய மகோன்னதம் என்னவென்று சொன்னால் தவறான எண்ணம் கூட மனதிலே வரக்கூடாது. யாரை பற்றி தவறான நினைவு கூட வரக்கூடாது. நினைப்பதாலே என்ன வருகிறது? பேச வேண்டியது வருகிறது, ஈபத்து வருகிறது, புறம் பேச வேண்டியது வருகிறது, கோட் சொல்ல வேண்டியது வருகிறது, அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது வருகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலாயத்தப்பாதுக்கும் பாவா. நினைப்பீர்களே ஆனால் கோல் பேசுவீர்கள், புறம் பேசுவீர்கள். வலாயத்தப் பாதுக்கும் பாவா, புறம் பேசாதீர்கள். வலா தஜஸ்ஸசு, அடுத்தவரை பற்றி ஆராய்ச்சி செய்யாதீர்கள். சகோதரர்களே, இன்னைக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறேன்னா பேச்சே இருக்காது. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வேறொரு ஆளை பத்தி. அவருடைய கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் என்ன வாங்கினார் தெரியுமா? வரதட்சணை தெரியுமா? வரதட்சணை கொடுமை தெரியுமா? அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருவர் எந்திரிச்சு போனார். எனக்கு அவசரமா வீட்டுக்கு போகணும், பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் போனார். போயிட்டார். போன பிறகு இந்த 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த போனான இவன் என்ன ஒழுக்கமா? இந்த 3 பேர்ல இன்னொரு ஆள் போனாரு. எனக்கு லேசா வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போனோடனே இந்த 2 பேரும், இவன் செஞ்சது தெரியாதா நமக்கு? சோதரர்களே, இதுதான் இன்றைய உலகத்துடைய நிலை. குற்றம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு. ஒரு மனிதருக்கு பாவ உணர்ச்சி வேணும், குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்கிறது. குற்றம் என்றால் விபச்சாரத்தை குற்றம் என்று சொல்லலாம், அடுத்த ஒரு பொருளை அபகரிப்பதை குற்றம் என்று சொல்லலாம், திருடுவதை குற்றம் என்று சொல்லலாம். அடுத்தவரை பற்றி நான் பேசினேன், அவ்வளவுதானே, என்ன குற்றம்? இது பாவம். அதே போல சோதரர்களே, விபச்சாரத்திற்கு கூட இந்த வேலையாடுகளிலே புது விளக்கம் அளித்தல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். புது விளக்கம் அல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவரை நிர்பந்தப்படுத்தி செய்தால் தான் அது விபச்சாரம். இருவரும் பொருந்திக் கொண்டு செய்தால் அது விபச்சாரம் இல்லை. சோதரர்களே, ஒரு முறுக்கை ஒடித்தால் முறுக்கு குறைந்து விடும், விபச்சாரம் செய்தால் என்ன குறைந்து விடும் என்று கேட்கிறான். ஒரு முறுக்கை ஒடித்து தின்றால் முறுக்கு குறைந்து போகும், முறுக்கு உடைந்து போகும். இதனால என்ன ஆக போகிறது? ஒன்றுமில்லையே, வெறும் ஜாலி தானே. பேர் வச்சிருக்கிறது எப்படிங்க? ஃப்ரீ லவ், கேர்ள் ஃபிரெண்ட், அப்புறம் பாய் ஃபிரெண்ட். சோதரர்களே, உலகத்திலே இதை விட கொடுமை எதுவும் இல்லை. சோதரர்களே, இது குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். விரும்பித்தானே செய்து கொண்டோம், வேண்டாம் என்று நாங்கள் சந்தோஷமாகத்தானே செய்து கொண்டோம். இது குற்றம் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும், ஏனென்றால் குற்றத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். குற்றத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். குற்றத்திற்கு அர்த்தம் யார் சொல்ல வேண்டும்? இந்த மனித ரீதியிலே குற்றத்துக்கு அர்த்தம் சொன்னால் இன்று ஒரு அர்த்தம், நாளைக்கு ஒரு அர்த்தம், மறுநாள் ஒரு அர்த்தம். இது மட்டுமில்லை சோதரர்களே, அனேமா கன்சுல் உம்மாலிலே இந்த ரிவாயத் இருக்கிறது. ஆண் ஆண்களை கொண்டே பொதுவாக்கிக் கொள்வார்கள், அந்நிசா பின் நிசா, பெண்கள் பெண்களை கொண்டே பொதுவாக்கிக் கொள்வார்கள். ஆணுக்கும் ஆணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது. அதற்கு அவர்கள் பெயரும் வைப்பார்கள். எய்ட்ஸ் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான், கேன்சர் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான், ஸ்லீப்பிங் டெத் என்று பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான். இந்த பெயர் வைப்பது அவர்களுக்கு வேலை. பாவத்தை செய்வார்கள், வியாதிகள் வரும், பெயர் வைப்பார்கள், அந்த பாவத்துக்கும் பெயர் வைப்பார்கள். இன்று சொத்துரிமை கொடுக்கலாமா? ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொண்டு அவருடைய சொத்திலிருந்து இவருக்கு சொத்துரிமை கொடுக்கலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்த பிரபலமான தினப்பத்திரிகையில வந்திருக்கிறது. இது திருமணமா? கழுதையும் கழுதையும் சேராது, ஆண் கழுதையும் ஆண் கழுதையும் சேராது, ஆண் எருமையும் ஆண் எருமையும் சேராது. ஆனால் இந்த சேருதலை நியாயமாக்குகிற நீங்கள், உங்களுக்கு மனித உணர்வு இருக்கிறதா? மனித உணர்ச்சி இருக்கிறதா? நீங்கள் மனித பிறவிகள் தானா? இல்லை. எதுவரை உங்களுடைய மனித அறிவை கொண்டு யோசிப்பீர்களோ குற்றத்தை குற்றம் இல்லாமல் ஆக்கிவிடுவீர்கள், அநியாயத்தை நீதி என்று சொல்லுவீர்கள், ஒழுக்க கேட்ட இதுதான் ஒழுக்கம் என்று சொல்லுவீர்கள். எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்ளலாம். இல்லை, ஆடைக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது.
இருக்கிறது. ஆடை என்பது மனித உணர்வுகளை அழகாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே பால் உணர்வுகளை தூண்டாததாக இருக்க வேண்டும். வலிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா ஐயுஹல் உலமாவுல் கிராம் இஸ்மாஉ அஸ்ஸீனத்து மாதா அஸ்ஸீனத்து அல்லதி லா யக்ஷிஃபுல் அவ்ரத லில் ஆகிரீன் ஹதா ஹுவ ஸீனா இதா யுظهر வ யுஷ்ரிஃபுல் ஹஸ்ஸாஸ் அல் இன்சான் யகூன ஹஸ்ஸாஸன். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பாலுணர்வுகள் தூண்டப்பட்டால் அந்த ஆடைக்கு ஆடை என்று பெயர் இல்லை. அந்த ஆடை பாருங்க, இந்த குரங்குக்கு சில நேரம் குரங்காட்டி ஆடை போட்டு கொண்டு வருவாங்க, அது மாதிரி ஆடை அது. குரங்கு கூட குரங்காட்டி ஆடை போட்டு கொண்டு வருவாங்க, அது மாதிரி ஆடை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் லிபாஸை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா. முதலிலே யுவாரி சவாத்திக்கும் ஆடை உங்களுடைய மறைக்க வேண்டிய எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையிலே மறைத்திருக்க வேண்டும். யுவாரிக்கு அதுதான் அர்த்தம். மறைக்கலே திறந்திருக்கு, அது ஆடை இல்லை. மறைச்சிருக்கு ஆனால் உருவத்தை காட்டுது, அதன் காரணமாக உணர்வு தூண்டப்படுது, அதுவும் ஆடை இல்லை. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணிகள். ஆடை இருக்கிற காரணத்தினாலே மட்டும் ஆடை அணிந்ததாக அர்த்தம் அல்ல. ஆடை உணர்வை தூண்டுவானால் அது ஆடை இல்லாததற்கு அர்த்தம் அது. எனவே ஆடை எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையிலே மறைத்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே வரீஷன் அழகு தருவதாக அமைந்திருக்க வேண்டும். அழகாக இருக்க வேண்டாம் என்று யார் சொன்னது? அல்லாஹ் அழகாக இருக்கிறான், அழகாக இருக்க சொல்லுகிறான். நபி அழகாக இருந்தார்கள், அழகாக இருக்கு, அசிங்கமாக இருக்க சொல்லவில்லை. ஆனால் காட்டு மிராண்டித்தனமாக ஆடை அணிந்திருக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இன்றைய உலகத்திலே எல்லாமே விதர்ப்பமாகிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது மூன்றும் தனிமனித வாழ்க்கையில் இருந்தும் சமுதாய வாழ்க்கையில் இருந்தும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் அரசியல் வாழ்க்கையில் இருந்தும் போக வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இஸ்லாம் தான். குடும்ப சமுதாய வாழ்க்கையிலே போய் என்ன இருக்கிறது? சமுதாய வாழ்க்கையிலே ஏமாற்றுதல், வட்டி, லஞ்சம், என்னென்ன இருக்கிற சகோதரர்களை சொல்ல வேண்டியதில்லை. லஞ்சம் வாங்காமல் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள், பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள், ஏமாற்றாமல் இருக்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள், வட்டி இல்லாமல் வியாபாரமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் வட்டி வாங்குகிறார்களோ லா யகூமு இல்லா கமா யகூமு அல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். கியாமத்துடைய நாளையிலே பேய் பிடிக்குமா பிடிக்காத அதுவல்ல இங்கே கேள்வி. இந்த உலகத்தில் பேய் பிடிச்ச ஆடுகளோடு பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? தலைகால் தெரியாமல் அதுபோல கியாமத்துடைய நாளையில ஆடிக்கொண்டிருப்பார்கள். இன்னொரு இடத்திலே வருகிறது, யார் வட்டி வாங்குகிறார்களோ அல்லாஹ் ரசூலுடனே நீங்கள் யுத்தம் தொடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனிலே சொல்லுகிறார், அல்லாஹ் ரசூலோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா? வட்டி வாங்கியவர்கள் ஜெயிக்க முடியுமா? இதுவெல்லாம் இருக்க வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. பாருங்கள், வட்டி வாங்குவதிலே என்ன குற்றம் கேட்கிறார்கள். குற்றமா? குற்றமில்லை, ஆனால் பாவம். குற்றம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு. குற்றம் இல்லை, நான் பணத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய முதலீடு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், அவர் அந்த 10,000 சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சா அவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்கிறார், இதுல என்ன குற்றம்? இதுதான் இவருடைய கேள்வி. இன்னைக்கு உலகத்திலே எல்லாருடைய கேள்வி இதுதான். ஆனால் குற்றம் வெளிப்படையில் இல்லை, ஆனால் குற்றமும் இருக்கிறது, அதை விட பாவம் இருக்கிறது. என்ன? இன்றைய குற்றம் இன்றைய அது குற்றமாக இல்லையானாலும் நாளை வருங்காலத்திலே அதிலே பலவிதமான குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது பாவம். எப்படி? ஒருவர் கொடுத்தார் 1000 ரூபாய் கொடுத்தார் உதாரணமாக, அல்லது 10,000 ரூபாய் கொடுத்தார். மாதம் 6 மாதத்துக்கு அப்பாலே அவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 10,000க்கு வட்டியாக 1000 கொடுக்கிறார். 10,000 ரூபாய்க்கு 6 மாதம் கழிந்த பிறகு 1000 ரூபாய் கொடுக்கிறார் வட்டியாக. அவர் 2000 சம்பாதித்தார், 1000 அவர் வைத்துக் கொண்டார், 1000 இவருக்கு வட்டி கொடுத்தவருக்கு கொடுத்து விட்டார். சரி, வாங்கியவருக்கு 1000, கொடுத்தவருக்கு 1000, பரவாயில்லை. அடுத்த வருடத்திலே 2000 லாபம் கிடைக்கவில்லை, 1000 தான் கிடைத்தது. இப்பொழுது வட்டி வாங்கியவர் வட்டி கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார்? 1000 கொடுப்பார். இவருக்கு என்ன மிச்சம்? ஒன்னும் மிச்சமில்லை. சரி, போகட்டும், பரவாயில்லை, அந்த 10,000 இருக்கிறது. அடுத்த வருடம் 1000 நஷ்டமாகிவிட்டது. 10,000க்கு 9,000 தான் கையில் இருக்கிறது. இங்கே சொல்லுங்கள், இந்த வட்டி யார் கொடுத்தார்? அவருக்கு இவர் 1000 கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கட்டாயம் கொடுத்து தீர வேண்டும். வட்டியினுடைய சட்டம் அதைத்தான் சொல்லும். இப்பொழுது இவர் ஒரு வருடம் 6 மாதம் பாடுபட்ட பிறகு அந்த 10,000 1000 கொடுத்து விட்டு மேலும் அவர் கையில் இருந்து 1000 போட்டு 10,000 திருப்பி கொடுக்க வேண்டும். என்ன நியாயம்? இந்த அநியாயத்தை தான் பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எங்கே இருவருக்கும் லாபம் வர சாத்தியம் இருக்கிறதோ அந்த வியாபாரத்தை தான் மார்க்கம் அனுமதிக்கும். எங்கே இருவரிலே ஒருவருக்கு நஷ்டம் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை இஸ்லாம் அனுமதிக்காது. இது பொது சட்டம் நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம், அறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம், பேரறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம், உலக
மாமேதாவிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, யார் பொருளியல் நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, யார் சட்டங்கள் வகுப்பதிலே நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, நிபுணரை எல்லாம் படைத்த அல்லாஹ் எங்களுடைய மாபெரும் நிபுணர். நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி ஹராம் என்று சொல்லுகிறான், ஏன் லஞ்சம் ஹராம் என்று சொல்லுகிறான், ஏன் இவைகளில் எல்லாம் ஒரு சாராருக்கு இரண்டு சாராருக்கு ஒரு சமயத்திலே நஷ்டம் லாபம் வந்தாலும் கூட சில சமயத்திலே ஒரு சாராருக்கு ஒரு பக்கத்தை சேர்ந்தவருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அதை மார்க்கம் அனுமதிக்காது. இதே போல அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கள், அரசியலிலே எடுத்துக்கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலிலே முதலிலே அரசோச்சுகிறவருக்கு இஸ்லாம் சொல்லுவது என்ன தெரியுமா? அரசோச்சுகிறவர் நான் அரசோச்சுகிறேன் என்ற கருத்தை விட்டுவிட்டு நான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற இடத்திலே அவர் வந்து அமர வேண்டும். ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த். இந்த உலமாக்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன், உலமாக்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நியாயமாக இந்த உலகத்திலே ஆளுகிற ஆட்சியை கொடுக்க வேண்டும். லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். யாருக்கு இருந்திருக்க வேண்டும்? முதலிலே உலமாக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலமாக்களுக்கு சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுத்திருக்கவில்லை, சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுப்பதில்லை. காரணம் என்ன? இஸ்லாமை இஸ்லாத்தினுடைய வடிவிலை நிலைநிறுத்தாததான் காரணம். நாம் ஏதோ காலத்துடைய வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்மை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைக்கு தக்க வாழ்க்கை வாழுவோம் என்று சொல்லுகிறோம். சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விற்காக நிமிர்ந்து நின்றால் நம்மை பணிய வைக்க, அல்லாஹ்வை பணிய வைக்கிற எந்த சக்தி இருக்கிறதோ அதுதான் நம்மை பணிய வைக்க முடியும். அல்லாஹ்வை பணிய வைக்கிற சக்தி வேற ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆணைப்படி நடந்தால் நம்மையும் பணிய வைக்கிற சக்தி வேற எதுவும் கிடையாது. ஆனால் ஊருடன் ஒத்துவாள் என்ற ஒரு பேச்சு இருக்கிறதே, அது ஏதோ ஒரு பள்ளிக்கு போன பிறகு அல்லது ஒரு மதரசாவிற்கு போன பிறகு அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு கீழே போன பிறகு என்ன செய்வது? எல்லோரும் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, ஒரு காலத்திலே ஏதோ ஒரு அரசன் சொன்னானாம், ஒரு மந்திரி அரசருக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஒருவன் சொன்னான், இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது, இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது, அந்த தண்ணீரை குடித்தால் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்துவிடும். அரசருக்கு ஒருவன் சொல்லிவிட்டான். அரசரும் அதை உண்மையை என்று நம்ப வேண்டிய நிர்பந்த நிலையிலே இருந்தார். மந்திரியை கூப்பிட்டோம், எல்லா மந்திரியை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார், என்ன செய்வது? மந்திரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். அப்ப கடைசி ஒரு மந்திரி சொன்னார், அரசரே, நீங்க உங்க குடும்பத்துல முக்கியமான நபர்கள், நாம கொஞ்சம் பேர் இப்பவே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மழை பெஞ்சு எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டோம், அவங்க பைத்தியமான ஆகட்டும், நாம இந்த தண்ணி குடிச்சு நல்லா இருப்போம். சரிதானே? அவ்வளவுதானே, வேற இவ்வளவுதான் செய்ய முடியும். நம்ம அதுக்கு மேல செய்ய முடியாது. பெய்கிற மழையை நிறுத்த முடியாது. மழை பெஞ்சா எல்லா தண்ணியில கலந்துரும், அதையும் நிறுத்த முடியாது குடிக்கிறது. ஆகையினால் நாமும் நம்ம நல்ல தண்ணி குடிச்சுக்குவோம். அரசருக்கு நம்ம நல்லதா படிச்சு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார். அரசருக்கோ அரசு குடும்பத்துக்கு தேவையான தண்ணி மந்திரி பிரதானிகளுக்கு. குறிப்பிட்ட காலத்துல மழை பெஞ்சிச்சு, எல்லாரும் குடிச்சாங்க, எல்லாருக்கும் உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருச்சு. இப்ப அரசரை சேர்ந்த சில பேர், அவருடைய குடும்பத்தினர், இந்த மந்திரி கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு பைத்தியம், இவங்க 10 பேர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாருக்கும் பைத்தியமா இருந்து இவங்க 4 பேர் பைத்தியம் இல்லாம இருந்தா, ஏய் உட்காரு உட்காருண்டா எவன் உட்காருவான்? எல்லாம் எந்திரிச்சு ஓடி வர்றான். வந்தவன் என்ன பண்ணா, 4 பேர் சேர்ந்து அரசரை தூக்கிட்டு போயிட்டான். டேய் நான் அரசர் தான், அவன் கேட்டா தானே. அத்தனை பேர் பைத்தியாரன். மந்திரி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான், அரசர் ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளவோ திமிரி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இப்ப அரசர் சேர்ந்த சில பேர், அவருடைய குடும்பத்தினர், இந்த மந்திரி கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு பைத்தியம், இவங்க 10 பேர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாருக்கும் பைத்தியமா இருந்து இவங்க 4 பேர் பைத்தியம் இல்லாம இருந்தா, டேய் உட்காரு உட்காருண்டா எவன் உட்காருவான்? எல்லாம் எந்திரிச்சு ஓடி வர்றான். வந்தவன் என்ன பண்ணா, 4 பேர் சேர்ந்து அரசரை தூக்கிட்டு போயிட்டான். டேய் நான் அரசர் தான், அவன் கேட்டா தானே. அத்தனை பேர் பைத்தியார. மந்திரி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான், அரசர் ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளவோ திமிரி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இப்ப அரசர் கூப்பிட்டார், மந்திரியாரே என்னங்க செய்யறது, வழி சொல்லுங்க. நல்ல தண்ணி குடிக்க வழி சொன்னீங்க, இப்ப வழி சொல்லுங்க. மந்திரி எங்க சொன்னார், ராஜா நம்மளும் அந்த தண்ணியே குடிச்சுக்கலாம். வேற வழி இல்லை நண்பர்களே.
இன்றைக்கு உலமாக்களாகிய நாமும் அதை அந்த தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை நண்பர்களே. ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு காலத்திலும் இஸ்லாம் தோற்றது கிடையாது. முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம், முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்து நடக்காத காரணத்திலே தோற்று போயிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் அன்றும் தோற்றதில்லை, இன்னும் தோற்றதில்லை, என்றும் தோற்கப் போவதில்லை. சில காலத்திலே உண்மைகள் வேற எழுப்பி வரலாம், ஆனால் உண்மைகள் மறைக்கப்படலாம். தவிர உண்மைகள் அழிக்கப்பட்டதாக சரித்திரத்திலே சான்று இதுவரை இருந்ததில்லை, என்றும் இருக்கப் போவதில்லை. எனவே இஸ்லாத்தினுடைய வழியிலே நிற்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்திற்கு நேர்மை, சாந்தி, சமாதானம் அத்தனையும் கொடுப்பதற்காக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது ஏதோ மதச்சடங்கல்ல. மஸ்ஜிதுக்கு போய்விட்டோம், வெளியே வந்து இஷ்டத்துக்கு நடந்தோம் என்றால் மஸ்ஜிதுடைய தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரமலானிலே நோன்பு வைத்தோம், வெளியே வந்து ஹராமாக சாப்பிட்டால் நிச்சயமாக அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜுவலாத். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசி பட்டினி தவிர எதுவும் கிடைத்ததில்லை. எனவே இதே போல எத்தனையோ குர்ஆன் ஓதுபவர்கள் குர்ஆன் அவர்களை சபிக்கிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் என்பது செயல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய ஒரு மார்க்கம். எங்கிருந்து நானும் செய்ய வேண்டும், என்னுடைய மனைவி செய்ய வேண்டும், என்னுடைய மக்கள் செய்ய வேண்டும், என்னுடைய ஊர் செய்ய வேண்டும், என்னுடைய நாடு செய்ய வேண்டும், உலகம் செய்ய வேண்டும். நான் அதற்காக பாடுபட வேண்டும். இன் அஜ்ரிய இல்லா அல்லாஹ். இதற்கு கூலி அல்லாஹ்விடத்திலே தவிர இந்த உலகத்திலே யாரிடத்திலும் நான் கை நீட்டி கேட்க மாட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்களே, கால் நீட்டியவர்கள் கை நீட்ட மாட்டார்கள் என்று. அதே போல இந்த உலகத்திலே நாம் கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது சகோதரர்களே. கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தருவான். எப்படி தருவான், எப்படி தருவான் என்று தெரிந்துவிட்டால் அது உலகியல் வழி. மனிதன் நினைக்காத விதத்திலே அல்லாஹ் தருவான். சஹாபாக்களை வைத்துக் கொண்டுதானே ரசூலுல்லாஹ் பாடுபட்டார்கள். ஹிஜ்ரி 6க்கு பிறகு சுல்ஹ் ஹுதைபியாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருந்த காலம் 4 வருஷம். குலஃபாய் ராஷிதீன்களுடைய 30 வருஷத்திலே அதற்கு 9 நாஃபி அந்த பக்கம் புறப்பட்டார்களே. மக்ரிபி அக்ஸா மொரோக்கோ வரை பர்பரியர்களிடத்திலே இஸ்லாத்திலே செய்தி எடுத்துச் சென்றார்களே. இங்கே குராசான் வரை, ஆக்சாஸ் நகரம் வரை, ஆக்சாஸ் நதி வரை, புகாரா வரை குதைபத் இப்னு முஸ்லிம் இஸ்லாத்துடைய செய்தி எடுத்துக் கொண்டு சென்றார்களே. இங்கே சைனா வரை சஹாபாக்களுடைய கபர்கள் இருக்கிறது. இந்தியாவிலும் சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. இந்தோனேஷியாவிலும் சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. எந்த பொருளை வைத்துக் கொண்டு அவர்கள் தீனுடைய வேலை செய்தார்கள், எந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய தீனுடைய வேலை செய்தார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் என்ற நூறு இருக்கிறது, இஸ்லாம் என்ற பிரகாசம் இருக்கிறது. இந்த உலகம் அந்த இஸ்லாம் என்ற பிரகாசத்துக்கு கட்டுப்பட்டது. எனக்கு கட்டுப்பட்டது என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். இஸ்லாத்துடைய நூறுக்கு கட்டுப்பட்டது. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவாக்கி விட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்திருக்கிறான். மின் நூறு மின் ரப்பிஹி. எப்படி நூறில் இருந்திருக்கிறான். அந்த நூறு என்ன தெரியுமா சகோதரர்களே? மனதிலே இருக்கிற உலகாசை எல்லாம் போய், சொத்தாசை எல்லாம், சொத்து போயல்ல, சொத்தாசை போய், சொத்து போயல்ல. நாம் சொத்தை விட சொல்லவில்லை, சொத்து ஆசையை விட சொல்லுகிறோம். சில பேர் இருக்கிறார்கள் சொத்தையே விட்டுக்கொண்டு கோமணம் கட்டிக் கொண்டு தெரியுங்கள். இஸ்லாத்திலே ருபானியத்து கிடையாது, ஜூத் இருக்கிறது. ரூபானியத் என்பது துறவரம், ஜுஹத் என்பது துறவரம் அல்ல. மனைவியோடு இருந்து கொண்டே அல்லாஹ்வை நேசிப்பது, மக்களோடு படுத்துக் கொண்டே அல்லாஹ்வை தியானிப்பது, பணத்தை எண்ணிக்கொண்டே தஸ்பீஹையும் சொல்லுவது, இதற்கு பெயர் ஜுஹத் சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்ட இதயத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் பார்ப்பதற்கு என்னவோ சின்னது, ஆனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அந்த இதயத்திலே வந்துவிட்டால் இந்த உலகம் எதுவும் செய்ய முடியாது. அத்தனை தீமைகளுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்பதற்கு முதல் சக்தி நமக்கு தேவை, ஈமானுடைய சக்தி. ஈமானின் சக்தி மூலமாக எந்த தீமைக்கும் உட்படாதவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது எப்படி ஆக்க முடியும்? அது எப்படி ஆக்க முடியும்? ஆக்க முடியாது. ஆனால் ஆக்க வேண்டும் என்ற ஆசை வைப்போமே, ஆனால் அல்லாஹ்வின் இடத்திலே நம்முடைய அல்லாஹ்வின்பால் நம்முடைய இனாபத்து இருக்குமானால், நண்பர்களே, உலமாக்களே, வெளியேறுகிற உலமாக்களே, நன்றாக மனதிலே பதிய வையுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய இனாபத்து இருக்குமானால் இந்த உலக மக்கள் ஒரு புறம் இருக்கட்டும், நானும் நீங்களும் உலமாக்களே இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் வாழப் போகிறோம். ஒரு தடவை வாழ்ந்து காட்டி விட்டு போக வேண்டும். நாம் வெறும் சரித்திரம் படிக்கிறவர்களாக அல்ல, சரித்திரம் படைக்கிறவர்களாக. அமெரிக்காக்காரர்களுக்கும் ஆஸ்திரேலியக்காரர்களுக்கும், வடதுருவத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கும், தென் துருவத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கும், இந்த பணத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல, இந்த பதவிக்கு நாங்கள் அடிமை அல்ல, இந்த செல்வத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல, செல்வாக்குக்கு நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் எல்லாருடைய அடிமைகள். எனவே அல்லாஹ்வுடைய செய்தியை நாம் எடுத்துச் செல்வதற்கு முதல் தேவை தீமை என்றால் என்ன என்று உணரப்படுவது. மனிதர்கள் சொல்லுகிற இலக்கணங்கள் எல்லாம் தீமைக்கு பொருந்தாது.
இவர்கள் சொல்லுகிற அர்த்தங்கள் பொருந்தாது. பார்வையிலும் தீமை இருக்கிறது, அதை விட வேண்டும். கேட்பதிலும் தீமை, அதையும் விட வேண்டும். பேசுவதிலும் தீமை, அதையும் விட வேண்டும். சம்பாதிப்பதில் தீமை, அதையும் விட வேண்டும். செலவு செய்வதில் தீமை, அதையும் விட வேண்டும். வெறும் பார்வைதானே, வெறும் கேள்விதானே, வெறும் பார்வைதானே, வெறும் கேள்விதானே. இல்லை சகோதரர்களே, எல்லா தீமைகளையும் விடுவதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஆகிரத்தின் மீது நம்பிக்கை தேவைப்படுகிறது. எனக்கு சொர்க்கத்திலே என்ன கிடைக்கும், அதை ஒரு மனிதன் நம்பிவிட்டால், வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறோம், காலையில 6 மணிக்கு வேலைக்கு செல்லுகிறார்கள். அரபு நாடுகளிலே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறார்கள். எப்ப வர்றார்? சாயந்தரம் 6 மணிக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு வெயில் நின்று களைச்சு போய் பல கடுமையான வேலை செய்து வர்றவர் உடனே வந்து குளிச்சு துணி மாத்தி கொண்டு புறப்பட்டு போயிட்டார். எங்க போறீங்க? நான் ஹோட்டல்ல போய் வேலை செய்ய போறேன், அப்பதான் கொஞ்சம் காசு கிடைக்கும், ராத்திரி 10 மணிக்கு வருவேன். காலையில 6 மணிக்கு போய் ராத்திரி 10. எந்த சுகமும் அவர் அனுபவிக்கவில்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல விட்டுட்டு வந்தேன். இப்ப வருஷம் என்ன ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் போயிருவேன். காதால கேட்டது சொல்றேன். குழந்தை பிறந்துச்சு, 10 நாள்ல விட்டுட்டு வந்தேன். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுங்க? குழந்தைக்கு 3 வயசு ஆச்சு. போய் பார்க்க போறேன். எப்ப? அடுத்த வருஷம். சோதரர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். அவர் அனுபவிக்கவும் இல்லை, சேர்த்து 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 வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு அனுப்புகிறார், அதை சேர்த்து வைக்கிறார், சேர்த்து வைக்க சொல்லுகிறார். இவர் கஷ்டப்படுகிறார், பாடுபடுகிறார். என்னவென்று? நான் இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன், இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன், இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன். இதே போல சகோதரர்களே, ஒரு மூமின் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ. மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் நாம். இந்த இங்குள்ள விஷயங்களை பார்த்து மயங்குகிறவர்கள் அல்ல நாம். இந்த நிறங்களை பார்த்து, இந்த வெளிச்சத்தை பார்த்து, இந்த பசபசப்பை பார்த்து, இந்த ஆடம்பரத்தை பார்த்து, சோதரர்களை கடைசியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், அது எதுவாக இருந்தாலும் சரி, செருப்பு போடும்போது சுன்னத் சொன்னார்கள், வலது காலை முதலிலே போடுங்கள், இடது காலை இரண்டாவது போடுங்கள். ஹத்த தரஜுலை தீவத்தான ஒளிஹி, தலைமுடி வாரும்போது கூட வலது பக்கம் முதலிலே, இடது பக்கம் பின்னாலே. காலிலே செருப்பு போடும்போது, ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சகோதரர்களே, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வலைஹி தவக்கல்னா, அல்லாஹ்வுடைய பெயராலே உள்ளே போகிறேன் என்று சொல்லி போங்கள். அங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னேன், சொல்ல தெரிவது வேறு, தெரிவது வேறு, சொல்ல தெரிவது வேறு, செய்ய தெரிவது வேறு. நமக்கு தேவையெல்லாம் செய்ய தெரிந்தால் அதை கொண்டே உலகத்திலே மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று பரவும் நபியினுடைய சாதாரணமான ஒரு சுன்னத் இருக்கிறதே, உலகத்தினுடைய அணுகுண்டையும் துளைத்து செல்லும். மறக்காதீர்கள், இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, அதன்படி நடக்க கொடுக்கப்பட்டது. சாதாரண சுன்னத்தாக இருந்தாலும் அதை சுன்னத் என்று நினைத்து நாம் ஒழுகுவோமையானால், அதன்படி பேணி நடப்போமையானால், இந்த உலகத்துடைய அனைத்து சக்திகளும் அதற்கு அடிபணிந்தே தீர வேண்டும். எனவே இந்த உலகம் எங்கோ தட்டு தடுமாறி போய் கொண்டிருக்கிறது. யார் யாரோ தங்களை மேதாவிகளை நினைத்துக் கொண்டு குற்றங்களையும் பாவங்களையும் உலகத்துக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஷமரத்துக்கு கீழே நிழல் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே விஷக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. ஈமானுடைய காற்றை வீச செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தை கேட்டுக்கொண்டு, அதற்கு காரணமாக என்னுடைய சகோதர உலமாக்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, என்னையும் உங்களையும் இந்த உலகத்தை வாழுகிற மக்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஈருலகத்திலும் எல்லா மக்களும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அங்கே சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரிதுவாவோடும் வாழுகிற கூட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, இந்த நல்ல விழாவை மிக சிரமத்திற்கிடையில பல சிரமங்களுக்கு மத்தியிலே வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிற இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உள்ள துஆவை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹி வ கஃபா வ ஸலாத்து வ ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقيم الناس بالقسط صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய உலமாக்களே,
பெரியவர்களே, வருகை தந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கேட்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு செயல்படுத்தும் முகமாக நீங்கள் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு விளங்குகிறது. இருந்தாலும் அவையே போதும் என்றிருந்தாலும் நானும் இங்கே வந்துவிட்டேன் என்ற காரணத்திற்காக இந்த நேரம் அகால நேரம்தான். ஆனாலும் சுருக்கமாகவே சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் முடிப்பேன். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனையும் தந்து நபியையும் தந்து, குர்ஆனை வாழ்க்கைக்கு என்று சொன்னால் உலகத்திலே பிறந்திருக்கின்ற இனி பிறக்கப் போகின்ற முழு மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாசனமாக குர்ஆனை தந்திருக்கிறார். குர்ஆன் என்பது விளையாட்டல்ல, வேடிக்கை அல்ல. குர்ஆன் என்பது ஒரு பொழுதுபோக்கல்ல. குர்ஆன் என்பது ஏதோ ஒரு மந்திரம் அல்ல, தந்திரம் அல்ல. குர்ஆன் ஒரு மந்திரம் அல்ல. நான் திறந்து சொல்வதானால் அது பேய் ஓட்டுவதற்கும், பிசாசு ஓட்டுவதற்கும், காய்ச்சலை போக்குவதற்கும், தலைவலியை போக்குவதற்கும் உள்ள ஒரு மந்திரம் அல்ல சகோதரர்களே. மனித சமுதாயத்துக்கு, உலக மனித சமுதாயத்துக்கு, வந்து முடிந்து போன சமுதாயத்துக்கு, இப்பொழுது வாழுகின்ற சமுதாயத்துக்கு, இனி வாழப்போகின்ற சமுதாயத்துக்கு குர்ஆன் வாழ்க்கைக்கு ஒரு சாசனம். ஆனால் திருத்தப்பட வேண்டிய, மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சாசனம். இன்றை வரை அது திருத்தப்படவில்லை. பொன்விழா கொண்டாடப்படுகிற இந்திய சாசனம் ஏறக்குறைய 84 தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் குர்ஆன் 1400 வருஷத்திலே ஒரு தடவை கூட திருத்தப்பட வேண்டிய அவசியமோ அத்தியாவசியமோ வரவும் இல்லை. இனி எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் சரி, வரப்போவதும் இல்லை. இது உலகத்துக்கு அல்லாஹ் நாம் சொல்லுவதில்லை, அல்லாஹ் சொல்லி இருக்கிற சவால். சோதர்களே, நடந்து பாருங்கள். உலக மக்களை நீங்கள் நடந்து பாருங்கள். குர்ஆன் சொல்லுகிற வழியிலே நடந்து பாருங்கள். இஸ்லாமும் ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஈமானும் ஒரு சம்பிரதாயம் அல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஹதீஸ்களும் ஒரு சம்பிரதாய சடங்குகள் அல்ல, குர்ஆனும் ஒரு சம்பிரதாய சடங்கோ மந்திர தந்திரமோ அல்ல. வாழ்க்கைக்கு வழிகாட்டி. யாருடைய வாழ்க்கைக்கு? எல்லோருடைய வாழ்க்கைக்கு. எந்த கால வாழ்க்கைக்கு? எல்லா கால வாழ்க்கைக்கு. என்றைக்கு உலகம் அழியும் என்று சொல்லுகிறார்களோ, சமீபத்தில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன். ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகிறது 2026, 2126, ஏதோ ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு வால் நட்சத்திரம் வந்து இந்த பூமியின் மீது மோதப் போகிறது. எப்படி அந்த வியாழன் கிரகத்தின் மீது ஷூமேக்கர் மோதியதோ அதே போல இந்த பூமி என்ற கிரகத்தின் மீது ஒரு வால் நட்சத்திரம் மோதப் போகிறது 2126. அப்படி மோதும் போது இந்த பூமி அழிந்து விடலாம். இது மட்டுமல்ல, பூமி அழிவதற்குரிய ஏராளமான காரணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. சூரியனிலே இருக்கிற ஹீலியம் குறைந்து கொண்டே வருகிறது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுவரை இருந்த ஹீலியம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. என்னென்னோ நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் ஜனத்தொகை 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, 8 16 16 32 32 64 பெருக்குங்க. 300 கோடி 600 கோடி ஆயிரும். 300 கோடி 301 கோடி ஆகாது. 300 கோடி 600 கோடி ஆகும். 600 கோடி 1200 கோடி ஆகும். 1200 2400 ஆகும். உலகம் எப்படி தாங்கும் சகோதரர்களே? எனவே இந்த உலகம் அழிகிற காலம் வருகிறது என்பது வாஸ்தவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அல் காரிஅத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு الناس கல்ஃபிராஷில் மப்சூஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல் காரிஅத்து மல் காரியா. சகோதரர்களே, இங்கே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அல் காரிஅத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேளுங்கள். குர்ஆன் அந்த பெருஞ்சப்தமாகிறது. மல் காரியா, அது என்ன பெருஞ்சப்தம்? இத தமிழ்ல சொன்னால் அதனுடைய ரூஹே போயிருச்சு. அல் காரிஅத்து மல் காரியாவுக்கு அர்த்தம் தமிழ்ல சொன்னால் அல்லது வேறு எந்த பாஷையில சொன்னாலும் அல்லாஹ் எந்த உயிரோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறானோ அந்த உயிரோட்டம் நிலைத்து நிற்பதில்லை. சாதாரண அல் காரிஅத்து மல் காரியாத் இல்லை. சாதாரண வாசகமாக இருந்தால் கூட அம்மையத்தசாஅலூன் அனின் நபைல் அதீம், அம்மையத்தசாஅலூன், அதனுடைய ஆழம் இருக்கிறதே, அதனுடைய அழுத்தம் இருக்கிறதே சாதாரணமானதில்லை. அது வேறொரு பாஷையிலே மொழிபெயர்க்கும் பொழுது அதுவும் அந்த எழுத்து பெறக்கூடாது, எழுத்தினுடைய அர்த்தம் பெறக்கூடாது, அண்ணுக்கு அண்ணுடைய அர்த்தம் வர வேண்டும், அம்மாவுக்கு அம்மாவுடைய அர்த்தம் வர வேண்டும் என்றால் அதனுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது. பிறகு உயிரோட்டம் பாதிக்கப்படாமல் எப்படி விளங்குவது? குர்ஆனை விளங்க வேண்டும், அரபி ஓத வேண்டும். ஏன் ஓத முடியாது? உலகத்திலே எத்தனை எல்லாம் படித்து வைத்திருக்கிறவர்கள். ஒரு மருந்து கடையை போய் பாருங்கள்,
சமுதாயத்துக்கு ஒரு வாழ்க்கை சாசனம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மனித சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிற சாசனம். எனவே இது எந்த மாற்றமும் வராது, எந்த மாற்றமும் தேவைப்படாது. இதன்படி நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக முன்னேற முடியும். குர்ஆன் எதற்கு வழிகாட்டுகிறது? எல்லாவற்றுக்குமே வழிகாட்டுகிறது. மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும், மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை, தாயினுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது தாய் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டார்கள், நாயகமே, தாங்கள் இவ்வளவு அருமையான மொழி பேசுகிறீர்களே, எங்களை எல்லாம் விட அருமையான அரபி மொழி பேசுகிறீர்களே, உங்களுடைய மொழி மட்டும் அழகாக இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரிடத்திலே பால் குடித்தேன் தெரியுமா? அந்த யார் என்பதை நான் சொல்ல வரவில்லை. யார் இடத்திலே பால் குடிக்கிறார்களோ அவர்களை பொறுத்து அவர்களுடைய மார்க்கம் அமைகிறது, அவர்களுடைய வழி அமைகிறது, அவர்களுடைய தீன் அமைகிறது, அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைகிறது. சகோதரர்களே, ஒரு தாய் பால் கொடுக்கும் போதே, பால் கொடுக்கும் போதல்ல, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே இந்த தாயினுடைய சிந்தனையும் கண்ணோட்டமும், இந்த தாயினுடைய ஈமானும் யக்கீனும், விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்த உண்மையும் குர்ஆனிலே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ, ஹதீஸிலே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படாத எந்த தத்துவமும் கிடையாது. சிலது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும், சிலது நேர்முகமாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கிருந்து அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை பாதுகாக்க வேண்டும். ஒரு குழந்தையை, ஒரு பெண் குழந்தை, அதுவும் பெண் குழந்தை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் குழந்தையை போற்றி பேணி வளர்ப்பாளே, ஆனால் அந்த போற்றி பேணி வளர்ப்பதை சொன்னார்கள், அந்த குழந்தையை குழி தோண்டி புதைக்காமல், பெண் குழந்தை என்ற காரணத்தினாலே, பெண் குழந்தை என்ற காரணத்தினாலே அதை குழி தோண்டி புதைக்காமல் அதை பாதுகாத்து வருவாளே, ஆனால் அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை அவர் அந்த குழந்தையினுடைய தாயை, அந்த குழந்தையினுடைய தந்தையை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள். மிஷ்கா ஷரீஃபில் ரிவாயத் இருக்கிறது. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அதை குழி தோண்டி புதைத்தார்கள் அந்த காலத்திலே. இந்த காலத்திலே அதை என்ன செய்கிறார்கள்? கருவிலேயே கலைத்து விடுகிறார்கள். இதுதான் குழி தோண்டி புதைப்பது. அந்த கால குழி தோண்டி புதைப்பது அது. இந்த கால குழி தோண்டி புதைப்பது இருக்கிறது. ஸ்கேன் தான் குழி, அபார்ஷன் தான் புதைப்பது. ஸ்கேன்ல பாக்குறாங்கல்ல, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டான், உடனே அவர் சொன்னது மீறி ஈமான் எத்தையும் அப்படியே. ஆனா எத்தனை பேருக்கு நிரூபிக்க முடியும்? ஆண் குழந்தை என்று பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை என்று ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நான் நிரூபிக்கட்டுமா? எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கிற சகோதரர்களே. ஆனால் அதன் மீறி ஈமான் கொண்ட அந்த குழந்தையை கருவிலே கரைத்து விடுவது இருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி இது இருக்கும் என்று குர்ஆனில் வந்திருக்கிறது. எனவே குழந்தையை பாதுகாப்பது முதல், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்மார்களே, நீங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவீர்களே ஆனால், குர்ஆன் ஷரீஃபின் படி நடப்பீர்களே ஆனால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடப்பீர்களே ஆனால், அந்த குழந்தை வருங்காலத்திலே நீங்கள் சொன்னபடி நடக்கும், அல்லாஹ் சொன்னபடி நடக்கும், தாயார் சொன்னபடி நடக்கும், தகப்பனார் சொன்னபடி நடக்கும். எப்பொழுது இந்த தாய் அந்த குழந்தையை வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் குழந்தையும் அல்லாஹ் சொல்லுகிறபடி நடக்கும், அம்மா சொல்லுகிறபடி நடக்கும். இல்லை என்றால் அது நடக்காது சகோதரர்களே. சரி, பிறகு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதற்கு பாலூட்டும் பொழுது, எத்தனையோ தாய்மார்கள், சாலிஹீன்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய கிஸ்ஸாக்கள் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள், நீங்கள் அறியாதவர்கள் அல்ல. அவர்களுடைய நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன. அவர்கள் பால் கொடுக்கும் பொழுது, அந்த தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒழு செய்து பிஸ்மில்லாஹ் சொல்லி பால் கொடுத்தார்கள். அந்த குழந்தைகள் அவுலியாக்களாக மாறினார்கள். அந்த குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு பால் கொடுக்கும் போது பார்க்கக்கூடாத காட்சிகளை, கேட்கக்கூடாத பாட்டுக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அந்த குழந்தை வருங்காலத்திலே அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றி, உம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றி, தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்றி முதியோர் இல்லத்திலே சேர்க்காமல் வேறு எங்கே சேர்ப்பார்? நீங்கள் எல்லாருடைய சொல் கேட்கவில்லை, பார்க்கக்கூடாதை பார்த்துக் கொண்டு பால் கொடுத்தீர்கள், கேட்கக்கூடாதை கேட்டுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தீர்கள். நாளைக்கு அந்த குழந்தையும் அப்படித்தான் ஆகும். இதேபோல அந்த குழந்தை வளரும் பொழுது, அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, லக்கினு அவுலாதக்கும் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ், குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முதலில் சொல்லிக் கொடுங்கள். பேச்ச ஆரம்பிப்பதற்கு முன்னாலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். பூரா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாது. முதல்ல அல்லாஹ்னு சொல்லி பழக்குங்க. குழந்தை எப்ப பேச ஆரம்பிக்கிறோம் அல்லாஹ்னு சொல்லி பழக்குங்க. எப்படி அம்மான்னு சொல்றது லேசோ, எப்படி உம்மான்னு சொல்றது லேசோ, எப்படி மம்மின்னு சொல்றது லேசோ, அதே போல அல்லாஹ்னு சொல்றது லேசுதான் சகோதரர்களே. அம்மாவுக்கு மாயத்தை ஒட்டி திறக்கணும், அல்லாஹ்வுக்கு மாய ஒட்டி திறக்கணும், வேற ஒண்ணும் தேவையில்லை. குழந்தைக்கு அல்லாஹ்னு சொல்லி கொடுத்தது உண்டுமா? லா இலாஹ சொல்லி கொடுத்தது உண்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொடுத்தது உண்டுமா? அப்படி சொல்லிக் கொடுங்க. லக்கினு அவுலாதக்கும் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ். குழந்தை பேச ஆரம்பித்த உடனே என் குழந்தை ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிருச்சு, என்ன சந்தோஷம் சார். என் குழந்தை கேட்டுன்னு சொல்லிருச்சு, ரேட்டுன்னு சொல்லிருச்சு, ஆஹா என்ன சந்தோஷம். என் குழந்தை என்ன கூப்பிடுது? மம்முன்னு கூப்பிடுது. பூரா மம்மி கூட இல்லை, மம்மின்னு சொன்னா பதப்படுத்தப்பட்ட மையத்தின் அர்த்தம். பதப்படுத்தப்பட்ட மையத்து.
செல்லமே என்று கூப்பிடுறான். சந்தோஷம். இவரு டாட், அவர் மம். மம்மு சேர்ந்தா உலகத்தில் என்ன? நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அல்லாஹ் எங்கே போனான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனார்கள்? சொல்லிக் கொடுத்தோமா? தாய்மார்களை சொல்லிக் கொடுத்தீர்களா? சகோதரிகளை சொல்லிக் கொடுத்தீர்களா? நாளைக்கு அந்த பையன் இந்த தாயையும் தந்தையும் தனக்கு சுமையாக நினைக்கிறான் என்றால் காரணம் என்ன? நீங்கள் வளர்க்கும் பொழுது அப்படி வளர்க்கவில்லை. சரி, அடுத்து தீனுடைய கல்வி கற்றுக் கொடுங்கள். பிறகு சரியான பெண்ணை பார்த்து மனமுடித்துக் கொடுங்கள். மனமுடிக்கும் பொழுதே பெண்ணுடைய நிறத்தை பார்த்து மனமுடிக்கிறீர்களே, இது பொருந்துகிற ஒரு விஷயமா? நிறம் நினைக்கக்கூடிய விஷயமா? நிறம் இருந்தால் தவறில்லை. ஆனால் நிறத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல், பணத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல், பணத்தை மட்டும் பார்த்து குணத்தை பார்க்காமல், அவர்களுடைய வாய்ப்பு, வசதி, செல்வம், செல்வாக்கு இதை மட்டும் பார்த்து அந்த பெண் எடுக்கிறீர்களே, எந்த அர்த்தத்திலே எடுக்கிறீர்கள் என்பது புரியவே இல்லை. சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன், தீனுள்ள பெண்ணை மனமுடித்து வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் சொன்னார். வெற்றி வேண்டுமானால் மனைவி தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, மனைவி தீனுடைய பெண்ணாக இல்லை. நீங்கள் லட்சம் சம்பாதித்துக் கொடுத்தாலும் சரி, கோடி சம்பாதித்துக் கொடுத்தாலும் சரி, அவள் திருப்தி அடைய போவதில்லை. இன்னும் கொண்டு வா, இன்னும் கொண்டு வா என்று சொல்லுவாள். கல்யாணம் முடிக்காதவரை ஒரு பெண்ணுக்கு கணவன் தேவை. கணவன் வந்த பிறகு உலகமே தேவை. கல்யாணம் முடிக்காதவரை அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் தேவை, ஒரு ஆண் தேவை. அந்த ஆண் வந்து விட்டால் இந்த ஆணின் மூலமாக அனைத்து உலகமும் அவளுக்கு தேவை. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அப்படி கொண்டு வா, இப்படி கொண்டு வா. எல்லாம் நம்முடைய தேவைகள். ஆணுக்கு 40 வயதான பிறகு தேவைகள் சுருங்கி விடுகிறது, ஆசைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் பெண்ணுக்கு அங்கே திருமணத்துக்கு பிறகு அதிகரிக்கிற ஆசை ஆணை ஓட ஓட விரட்டுகிறது. அதே நேரத்தில் அந்த பெண் தீன்தாரே, தீன் உள்ள பெண்ணாக இருந்தால் சகோதரர்களே, இதே போன்று மனைவிக்கு, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, இதுவெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விஷயமும் குர்ஆனிலே சொல்லப்படாது கிடையாது. சரி, நாம் எப்படி வாழ வேண்டும்? நமக்கு வழி சொல்லி இருக்கிறது. சுருக்கமாக சொல்லிக் கொண்டே போகிறேன். நான் நினைத்தபடி தூங்கலாமா? இல்லை. தூங்குவதற்கும் விழிப்பதற்கும் நேரம் குறிப்பிருக்கிறது. இந்த நேரத்திலே படுக்க வேண்டும், இந்த நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும். காலையிலே சுபஹுக்கு முன்னாலே எழுந்திருக்க வேண்டும். படுப்பது சீக்கிரமாக படுக்க வேண்டும். சரி, நீங்கள் பல் தேய்ப்பது எப்படி? ஏதோ பல்லு தேய்ச்சிக்கு உங்க இஷ்டத்துக்கு இல்ல சகோதரர்களே. அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில்ஃபம் வ மர்தாத்துல் லிர்ரப் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எல்லாரும் பல்லு விளக்குறாங்க. என்னங்க கோல்கேட் போட்டு பல்லு விளக்குங்க, அப்புறம் குளோசப் போட்டு பல்லு விளக்குங்க. அந்த குளோசப்ல அவன் பாக்குறது அந்த குளோசப் பாக்குறது இல்ல. அந்த வெள்ள பல்லு காட்டுறான் பாருங்க, சிரிக்கிறவன, அவரை பார்த்து இவன் குளோசப் வாங்குறான். இவன் குளோசப் பார்த்து குளோசப் வாங்கல. அதுக்கும் சரி, சாதாரண எல்லா வஸ்துக்கும் சரி, ஒரு பெண்ணை காண்பித்து ஏமாற்றுகிறார்கள். நான் ஏமாறுகிறா சகோதரர்களே? ஒரு பெண்ணை பார்த்து ஏமாந்து விடுவதா? ஒரு ஸ்கிரீனிலே பார்த்த பெண்ணை, ஒரு தெருவிலே வால் போஸ்டே பார்த்த பெண்ணை பார்த்து ஏமாறுகிறவர்கள் முஸ்லிம் சமுதாயமாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. யாரும் ஏமாறட்டும். அது வெறும் ஏமாற்று வித்தை, ஒரு மாயை, வெறும் கற்பனை. அதை பார்த்து ஏமாறுகிறவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ரத்துல் முஹ்தாரில் எழுதப்பட்டிருக்கிறது, ஷாஃபி கிதாபுகளிலும் இருக்கும். 14 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல் தேய்ப்பது சுன்னத்து. எப்பொழுதும் கையில மிஸ்வாக் வைத்திருங்கள். பிரஷ் போட்டு, பேஸ்ட் போட்டு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்ல, காலையில ஒரு தடவை அல்ல, எப்பொழுதும். நான் இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறேன். பேசி முடித்த பிறகு என்னுடைய வாயிலே எச்சி அதிகமாக வந்திருக்கும். எனவே வாயிலே ஒரு வகையான நாற்றம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. பேச ஆரம்பிக்கும் போது மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. படுக்கும் போது மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. ஒது செய்யும் போது மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. தொழுகும் போது மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. தூங்கி எழுந்தவுடன் மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. 14 இடங்களிலே சுன்னத்து சகோதரர்களே. அது சுன்னத், வெறும் சுன்னத் என்பதற்காக அல்ல. முதலிலே சொன்னார்கள் அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில்ஃபம், மிஸ்வாக் வாயை சுத்தம் செய்யும், மர்தாத்துல் லிர்ரப் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடித் தரும். ஒரு பக்கம் வாய் சுத்தமாக, நம்ம வாயை சுத்தமாக்க சொல்லி அதை ஷரியத்தில் தீனில் சேர்க்கப்பட்டிருக்க சகோதரர்களே. சரி, இதுக்கு மேல தூங்கணுமா வேண்டாமா? தூங்கணுமா வேண்டாமா? ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தினமும் நோன்பு வச்சு கொண்டே இருந்தாங்க. இரவு பூரா தொழுது கொண்டே இருந்தாங்க. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிச்சு தினமும் நோன்பு வைக்கிறாங்க, இரவு பூரா தொழுகிறாங்க, சொன்னார்கள், யா யா அப்துல்லாஹ், யா அப்துல்லாஹ் சும் வஃப்து வகும்மனும். அப்துல்லாவே, நீங்கள் தொழுகவும் வேண்டும், நீங்கள் தொழுகவும் நோன்பு வைக்க வேண்டும், இடையிலே நோன்பை விடவும் வேண்டும். நீங்கள் தொழுகவும் வேண்டும், தூங்கவும் வேண்டும். கும்பனும், தூங்கவும் வேண்டும், தொழுகவும் வேண்டும். என்ன செய்யணும்? ஒரேடியா தொழுது கொண்டே இருக்கக்கூடாது. இன்னலில் பதனி இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கன். நம்முடைய உடலுடைய ஹக் என்ன? தூங்குறது நம்முடைய உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இன்ன
கெட்டது. 3 வஸ்துல நிம்மதி இருக்குது. ஒண்ணு சொன்னாங்க தலை மொட்டை, நிம்மதி வம்பே இல்லை. அப்படி தலை மொட்டை அடிச்சு அப்படி தடவி கொடுத்து பாத்தீங்கன்னா 7வது வானம் கண்ணுக்கு தெரியும், அவ்வளவு சுகமா இருக்கும். தலை மொட்டை, தாயார்கை சாப்பாடு, தாயார்கை சாப்பாடு நேரம் வாங்கிட்டே இருக்குல்ல, நான் முடிக்கிறேன். 3வது சொன்னாங்க தனிப்படுக்கை, நிம்மதி சுகம். டபுள் படுக்கையில நிம்மதி, தனிப்படுக்கையில 3ல சுகம். மொட்டை அடிக்கிறத சுகம் நினைச்சு மொட்டையா இருந்துட்டா தப்பில்லை, மார்க்கம் அதை தடுக்கல. மொட்டையா இருக்க சுகம் நினைச்சா இல்ல. சில பேருக்கு அவருக்கே மொட்டையாயிருச்சு, சில பேருக்கு முன்னால முளைக்காது, நடுவு முளைக்காது, இப்படி பல விதமா இருக்கு. இதுக்கு பேர் சொட்டை, அதுக்கு பேர் வழுக்கை. இதுக்கு பேர் மொட்டை, அதுக்கு பேர் சொட்டை, அதுக்கு பேர் வழுக்கை. இப்படி பேருக்கு பேர்லயே தெரிஞ்சு போயிடாது எங்க இருக்கு வழுக்கைங்கிறது. அதுவும் வழுக்கையான எப்படி ஆகுங்க, ஏற்கனவே முடி இருந்ததாக ஒரு அடையாளம் கூட தெரியாது. இப்படி வழுக்கையா இருக்கும், ஏற்கனவே அந்த இடத்துல முடி இருந்ததாக கூட தெரியாது. அப்படி சுத்தமா பிளைன் ஆயிரும். அப்படி யாருக்கு முடி இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்காவது முடி இருந்தால், முடி வைத்திருந்தால் என்ன சொன்னார்கள், முடி சீவுங்கன்னு சொல்லல, தலை வாருங்கன்னு சொல்லல, என்ன தேய்ங்கன்னு சொல்லல, அழகா வைங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க, பல் யுக்ரிமுஹு, அதை கண்ணியமாக வையுங்கள் என்று சொன்னாங்க. எப்படி கண்ணியம், அது போய் என்ன வைக்கிறது கண்ணியம் தான், தலைவாடுறது கண்ணியம் தான், அதை அடர்த்த படர விடாமல் அதை ஒருமைப்படுத்தி வைப்பதும் கண்ணியம் தான். இதுவெல்லாம் சேர்த்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே சோதர்களே, இன்றைக்கு உலகத்திலே என்னென்ன பார்க்கிறோமோ இதிலெல்லாம் நாம் முன்னேற்றம் என்று நினைப்போமேயானால் அது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று தெரியாது. ஒரு வழி இருக்கிறது, அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழி. அந்த வழியை யார் நடப்பார்களோ ஈருலக வெற்றி அடைவார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் எங்கு இருக்கட்டும். சோதர்களே, இன்னைக்கு பார்க்கிறோமே உலகத்துல எல்லாம் முன்னேறிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த முன்னேற்றம் எல்லாம் உண்மையான முன்னேற்றமா? உதாரணத்துக்கு சாதாரண விளங்குற விஷயத்தை சொல்றேன். அது இந்த 3 நிமிஷம் தான் இருக்கு, இதுல 6 நிமிஷம் இருக்கு. ஒத்துக்க முடியாது. சாதாரண விஷயத்தை சொல்றேன். வாகனங்கள் அதிகமாக உலகத்துல சொல்றாங்க. ஜப்பான்ல போய் பாருங்க, அப்படியே கார் ஓடிக்கிட்டே இருக்குது. சவுதியால போய் பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. அமெரிக்கால போய் பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. பாரிஸ்ல போய் பாருங்க, பாரிஸ்ல ஒருத்தர் இருக்குது. 2600 கிலோமீட்டர் இருக்கு. 4 இந்த பக்கம் 4 பாதை, அந்த பக்கம் 4 பாதை போயிட்டே இருக்கிற காரணம் வாகனம் அதிகமாகணும் சொன்னாங்களா? எல்லா வாகனம் எல்லாம் அதிகமாக்கிட்டோம். இந்தியாவில இப்ப வாகனம் எல்லாம் எல்லாருக்கும் அதிகமாயிருச்சு. இந்த 4 வீலர் இல்லைன்னா 2 வீலர் ஆகுது. குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் வாகனம் அதிகமாயிருச்சு. சைக்கிள் கூட குறைஞ்சு போச்சு, வாகனம் அதிகமாயிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த புகையெல்லாம் குறைக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஆனா வாகனமே இல்லாம சுற்றுச்சூழல் கிடையவே கிடையாது. ஆலைகளே இல்லாம சுற்றுச்சூழல் கிடையவே கிடையாது. தொழிற்சாலைகளே இல்லாம சுற்றுச்சூழல் கிடையாது. வாகனம் அதிகமாக்க ஒரு பக்கம் சத்தம் போட்டாங்க, முன்னேற்றம். இப்ப என்ன சொல்றாங்க, புகையை குறை. சரி, வாகனம் அதிகமாக்குறதா என்னாச்சு, சித்தாள் வேலைக்கு போறாங்க. எங்க ஊர்ல சித்தாள்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறாங்க,